சார் இப்ப இந்த டிராஃபிக் ராமசாமி வந்து பொதுவா இந்த மாரி விஷயங்கள் நெறையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெறைய பதிவுகள் இருந்தது. ஒரு தனிநபர் கடமையா இப்படி யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா, என்ன வந்து அரசாங்கத்த எதிர்க்கறக்கோ, ஒரு நடிகர வந்து வலிமை கொண்ட நடிகர எதிர்க்கறக்கோ எனக்கு பவர் பத்தாதுன்னு நெனச்சா, அட்லீஸ்ட் சமூக வலைதளங்கள்லயாவது இத எடுத்து பதிவு செய்யறது நியாயமானதா இருக்குமா? 100% எப்படி வந்து அதான் அந்த சமூக வலைதளம்ன்றது வந்து ஒரு கத்தி மாரி தான். ஓகே. அந்த கத்தியும் நெருப்பு மாரி. ஓகே. அந்த நெருப்ப வச்சு ஊரையே கொளுத்தி விடவும் முடியும். ஒரு அடுப்ப பத்த வைக்கவும் முடியும். ஓகேங்களா? அதனால அந்த அந்த கத்திய வந்து எதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்துக்கங்க. ஓகே. அந்த சமூக வலைதளத்தில நல்ல விஷயங்கள இந்த மாரி போட்டு, நல்ல விஷயங்கள்ன்றது வந்து எப்படின்னா, நல்லவை அல்லாதத வந்து நீங்க எடுத்து காட்டணும். இது எதனால வந்தது? எப்படி அத இந்த மாரி ஒரு தவறு நடந்தது. எதற்காக தவறு இந்த மாரி பண்ணக்கூடாது. அப்படின்றதுக்கு தாராளமா நீங்க வந்து பதிவு பண்ணி, அத வைரல் ஆக்கி, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சமூக வலைதளம்லாம் ஒரு சில இந்த எக்ஸ் தளம், ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அரசாங்க அதிகாரிகள் அதில கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அவங்கள டேக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உடனே வந்து துரிதமா போறாங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு காலத்தில எப்படின்னா, ஃபோன எடுத்து சுத்தி, இந்த அதிகாரிக்கு சொல்லி, அந்த அதிகாரி எடுக்கணும், அது போகணும், செய்யணும். இல்ல லெட்டர் போட்டீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் போகும். ஆனா, சமூக வலைதளத்தில நீங்க பண்ணும்போது, பட்டு பட்டு பட்டுன்னு நடவடிக்கை வரும். கடகட கடன்னு அந்த நடவடிக்கை எடுத்து முடிப்பாங்க. அதுவும் நல்ல அதிகாரிகள், அவங்க தேசப்பற்றுள்ள அதிகாரிகள் இருந்தா அது நடக்கும். இல்லன்னா, அவங்கள தேசப்பற்று உண்டாக்க வேண்டியது பொதுமக்களாகிய நமது கடமை.